ஹேவ் யூவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்சர் 220F இந்த பைக்குக்கான அட்வான்டேஜஸ் என்னென்ன ட்ராபேக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பைக் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ன்றதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் அந்த பைக்கில் கூடிய அட்வான்டேஜஸ் என்ன ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்றது பல பேருக்கு தெரியறதே கிடையாது. அதனாலே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பைக்குக்கு வந்து இந்த ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தெரியாமலே நிறைய பேர் எடுத்துறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலி மேனுக்கு வந்து ஒரு R15 அப்படின்ற பைக் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேமிலியை வந்து அந்த பைக்கில் அவர் கூட்டிகிட்டு போக முடியுமா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு ட்ராபேக்ஸ் அப்படின்றது வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காமனான ட்ராபேக்கு. ஒரு சில பேர்லாம் வந்து டியூக் எடுத்துகிட்டு நல்ல மைலேஜ் தரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இப்போ டியூக் 390 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து மிஞ்சி போனால் 20-25 கிலோமீட்டர் தான் மைலேஜ் அப்படின்றது தரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு பைக் எடுத்துகிட்டு நீங்கள் மைலேஜ்க்காக எதிர்பார்க்குறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதே மாதிரி ஒரு 100cc பைக் எடுத்துகிட்டு நல்ல ஸ்பீடாக போகணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வந்து தப்பான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு பைக்கோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பைக் எடுக்கணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணிவிட்டு மட்டும் தயவுசெய்து வண்டி எடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியை எடுத்து பேக் பெயின், விரிஸ்ட் பெயின் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வரவும் செய்யும். ஸோ மேக்ஸிமம் டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக் எடுங்க. முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட பைக்கை வாங்கி ஒரு 2-3 நாள் கூட ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பைக் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு சஜஷனாக நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த பைக்கை எடுக்கிறதுக்கான ஒரு 5 பாயிண்ட் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக இந்த பைக்கை நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கான 5 பாயிண்ட் என்னென்னன்றதை பார்ப்போம். ஓவராலாக இந்த வீடியோட எண்டில் இந்த பைக் நீங்கள் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் நான் பார்க்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா இதோடைய லுக்கு. இப்போ பல்சர் 150 பார்த்தீங்களா, அந்த பைக்கோட டிட்டோ லுக்கு அப்படியே இந்த பைக்கில் வரும். கிட்டத்தட்ட ஒரு 70% கூட நம்ம சொல்லலாம். 70% லுக் அப்படின்றது வந்துடும். அதோடைய சைடில் இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஃபேரிங்கு, அது சைலன்சரு, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் வந்து சேஞ்ச் அப்படின்றது இருக்குது. இது போக அந்த பைக்குக்கான பவர் அப்படின்றது கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். ஏன்னா 150cc எங்கே இருக்குது, 220cc எங்கே இருக்குது. ஸோ அந்த லுக் அப்படின்றது போக பவரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது இருக்குது. மித்தபடி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய டெயிலேருந்து டேங்க்லேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய டயர் சைஸ்லேருந்து கிட்டத்தட்ட அது எல்லாமே வந்து ஓவராலாக ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப பல்சர் 150 பிடிச்சிருக்கு அப்படின்னா பல்சர் 220 அந்த லுக்குமே வந்து பல பேருக்கு பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது அந்த பைக்கோடைய ஹெட்டு. நிறைய பேருக்கு அந்த பைக்கை பிடிக்கிறதுக்கான முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட்டு தான். இப்போ R15 டியூக் 390 வந்து நிறைய பேர் கனவு பைக்காக இருக்குது. R15 நிறைய பேர் வச்சுருக்கீங்க, ஆனால் டியூக் 390 வந்து பல பேர் கனவு பைக்காக இருக்குது. அந்த மாதிரி பல பேரோட கனவு பைக்காக வந்து இந்த பல்சர் 220F இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னுமே இதோட ஃபேன் பேஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. பல்சர் RS200, NS200 இந்த பைக்கெலாம் விட அந்த காலத்தில் அந்த பைக் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் காட்டின பைக் அப்படின்னா பல்சர் 220F தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த காலத்துலலாம் வந்து எப்படி சொல்ல, ஒரு 20 PS பவர் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அளவான பவர். அப்போ வந்து மிஞ்சி போனால் ஒரு 10 PS 8 PS பவர்ன்றதே வந்து ஒரு பைக்குன்றது பெரிய ஒரு ஃபேமஸாக நினச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் 20 PS பவரோட வந்த ஒரு சூப்பரான பைக் தான் வந்து இந்த பைக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த பைக்கை பற்றின பவர்லாம் விட இதோட லுக் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் விஷயமா சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த பைக் வந்து 1,20,000 வருது, இது நீங்கள் எப்படி வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் பைக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய காம்பனெண்ட், அதில் எவ்வளோ பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதோடைய அந்த என்கேஜ்மெண்ட், அந்த பைக் வந்து எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பைக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸுமே வந்து நல்ல நல்ல பார்ட்ஸ் தான். இதில் ஏன் வந்து கொஞ்சம் காசு கூட இருக்குது அப்படின்னா இதோட ஃபேரிங் தான் வந்து யூஸ்வலாகவே வந்து காசுன்றது அதிகம் எடுக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கோங்களேன், இப்போ சுசுக்கியில் ஜிக்ஸர் 155 அந்த பைக் எடுத்துக்கோங்க. அதே இது சுசுக்கியில் ஜிக்ஸரில் SF 155 அந்த பைக் எடுத்துக்கோங்க. ரெண்டு பைக்குமே கிட்டத்தட்ட ஒரே சிசி பொருத்தப்பட்ட ஒரே கூலிங் சிஸ்டம் பொருத்தப்பட்ட பைக்ஸ் தான். ஆனால் ரெண்டோடைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுமே வந்து நிறையா இருக்கும். இது ஏன் அப்படின்னா ஃபேரிங் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது அந்த காஸ்ட் அப்படின்ற விஷயத்தில். இந்த ஃபேரிங் அப்படின்றது வந்து ஃபுல் ஃபேட்டாக பைக் வரப்போ ஒரு காஸ்ட்ன்றது நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் செமி ஃபேட் பைக்காக இருந்தாலுமே அதோடைய ஃபேரிங்காக காசுன்றதுமே வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதனால இதோட காஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்றது என் பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கக்கூடிய சிசி, இது வந்து 220cc இன்ஜின்றது வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 220cc இன்ஜின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினுக்கு நம்ம வந்து காசு செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த 220cc பைக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பயங்கர காம்படிஷனான பைக்ஸ் நிறையா இருக்குது. அதுமாதிரி வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக பேசுகிறேன். இது முன்னாடி வந்து நல்லா ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக்காக இருந்தாலுமே இப்போயுமே வந்து ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக்குன்னு சொல்ல முடியாட்டினாலும் இது வந்து ஓகே, பஜாஜில் ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக்னா இதுவுமே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு தான் இது வந்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா செமி ஃபேர்டு பைக். இது வந்து ஒரு செமி ஃபேர்டு பைக் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். செமி ஃபேர்டு பைக்கில் வந்து வைப்ரேஷன் அப்படின்றது வந்து ஃபுல் ஃபேர்டு பைக்கை விட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்கும்.
என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நான் ஃபுல் ஃபேட் பைக் தான் வச்சுருக்கேன், என் வண்டியில் வைப்ரேஷன் இல்லையா அப்படின்னா, நீ வண்டி கீழே போடல, வண்டி கீழே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வைப்ரேஷன் அவ்வளோதான், வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக வரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த பைக்கில் வரது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இந்த வண்டியை கீழே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய ஃபேரிங் அடிப்படுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனாலே வந்து இந்த பைக்கை வந்து நிறைய பேர் எடுக்கிறதுக்கு சான்சஸுமே நிறையா இருக்குது. இப்போ செமி ஃபேட் பைக்கில் இது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். இதுக்கடுத்து தான் 3 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஆயில் கூலிங் சிஸ்டம். நீங்கள் லாங் ட்ராவல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிக்விட் கூலிங் வேணும், இல்லை ஆயில் கூலிங் வேணும். இந்த பைக்கில் வந்து ஆயில் கூலிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 1,20,000 ரூபாய்க்கு, அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஆயில் கூலிங் கொடுக்குறது வந்து ஓகேவான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆயில் கூலிங் கொடுக்குறது பதிலாக லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆனால் ஒரு சில பைக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே வந்து ஏர் கூலிங் சிஸ்டம்லாம் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர் கூலிங் சிஸ்டம் கம்பேர் பண்ணுறப்ப லிக்விட் கூலிங் அப்படின்றது வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி சுசுகி ஜிக்ஸர் 250cc பைக்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் கூலிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணிருக்காங்க. ஆயில் கூலிங்கே வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பைக்கோட இன்ஜினை நல்லாவே கூலிங்காகவே வச்சுக்கும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூலிங் சிஸ்டம் பார்க்குறப்ப ஓரளவு ஓகே தான், ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஏர் கூலிங் சிஸ்டம் கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு அட்வான்டேஜ் தான். இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக் வந்து இவங்க தான் எடுக்கணும், யங்ஸ்டர் தான் எடுக்கணும், ஒரு ஃபேமிலி மேன் எடுக்கக்கூடாது, இல்லை ஃபேமிலி மேன் தான் எடுக்கணும், யங்ஸ்டருக்கு வந்து செட் ஆகாது, இல்லை அப்படின்னா இவங்க தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே எடுக்கலாம். பல்சர் 150 எப்படி எல்லாருமே எடுக்கலாம்ல, அதே மாதிரி இந்த பைக்கு எல்லாருமே எடுக்கலாம். இந்த பைக் வந்து ஃபேமிலி மேன் எடுக்க முடியாதான்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படிலாம் யாருமே சொல்லவே இல்லை. இந்த பைக் வந்து யாருமே எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்கோடைய சீட்டிங் பொசிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனாக இருக்கிறதுனால ஃபேமிலி மேனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ஒரு இதாக இருக்கும். ஃபேமிலி மேன்னா எப்படி சொல்ல, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பைக்கில் வந்து அம்மாவையோ ஒய்ஃபையோ நீங்கள் கூட்டிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த பைக்கோடைய பின் சீட் ஹைட் அப்படின்றது வந்து ரொம்ப உயரமாக இல்லாமல் நல்லா கீழே ஓரளவுக்கு மினிமமான ஒரு சீட் ஹைட் இருக்கிறதுனால பின்னாடி உட்காரக்கூடிய அம்மாவோ இல்லை ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறதுல வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக் வந்து லாங் டிரைவுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆயில் கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இதில் பொருத்தப்பட்ட 220cc இன்ஜினாக இருக்கட்டும், இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 20 PS பவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து லாங் ரைடுக்கு சூட்டபுளான ஒரு கண்டிஷனை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இப்படி சூட்டபுளான கண்டிஷன் ஏற்படுத்தி தரதுனாலேயே நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் ஒரு சில பைக்ஸ் தான் வந்து லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பல்சர் 150 வந்து லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போயிருக்கேன்ல, என் பைக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னா, ஒரு தடவையோ 2 தடவையோ லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறதுனால ஒரு பிரச்சனையுமே வராது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அது இந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நீங்கள் நோட் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சின்ன பிரச்சனை தான் வரும். ஆனால் அதே இது நீங்கள் வந்து லாங் ட்ராவலே வந்து கதின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வண்டியில் பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ வண்டியில் வந்து ஒரு 60,000 கிலோமீட்டரில் இன்ஜின் வேலை வைக்கிறது, 40,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர்லேயே வந்து இன்ஜின் வேலைன்றது வைக்க தான் செய்யும். ஏன் இந்த இன்ஜின் வேலை வைக்கிது அப்படின்னா, வண்டியில் வந்து கரெக்டான ஆயில் லூப்ரிகேஷன் அப்படின்றது இருக்காது, கரெக்டான கூலிங் சிஸ்டம் அப்படின்றது இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின்றது ரொம்ப ஹீட் ஆகும். வண்டியில் இருக்கக்கூடிய ஆயில் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஹீட்டான ஆயில் வந்து இன்ஜின் வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ண முடியாது. அப்படியே சர்க்குலேட் ஆச்சுனாலும் உடனே, அதாவது அந்த விஸ்காசிட்டின்றது பத்தாமல் உடனே வலிஞ்சு கீழே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ஜின்றது வந்து ரொம்ப ஹீட் ஆகி அந்த இன்ஜினோடைய அந்த பிஸ்டனில் ஃபுல்லாக கோடு விழுந்து சீக்கிரமே வந்து இன்ஜின் வேலை வைக்க தான் செய்யும். ஸோ கூலிங் சிஸ்டமும் இந்த இன்ஜினோட ஆயிலோடைய அந்த குவாலிட்டி அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குறப்ப இந்த பைக்கை வந்து லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த கூலிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு பேசிக்கான கூலிங் சிஸ்டம் இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நீங்கள் லாங் ரைடுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த பைக்கில் கூட அட்வான்டேஜஸ் எல்லாமே நான் பார்த்துட்டோம். இப்போ இந்த பைக்கை நீங்கள் வந்து ஏன் எடுக்கக்கூடாது, இந்த பைக் எடுத்தால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 டிராபேக்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ நான் அடுத்து வர செக்ஷனில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வரக்கூடிய டிராபேக் என்ன அப்படின்னா, இந்த பைக்கோட டயர் சைஸு. இப்போ யூஸ்வலாக ஒரு 220cc பைக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டயர் சைஸ் அப்படின்றது வந்து நல்ல ஒரு ப்ராடான டயர் அப்படின்றது இருக்கணும். பல்சர் 150ல் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே டயர் செட்டப் வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் வந்து ஒரு 140 கிலோமீட்டர் வண்டி ஸ்பீடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைக்கோடைய டயர் சைஸ் அப்படின்றது வந்து பேக் டயர் சைஸ் அப்படின்றது வந்து ஒரு 120 வைக்கிறதுக்கு பதிலாக 150 இல்லை 140 மினிமம் இருக்கணும். இப்போ பல்சரில் இருக்கக்கூடிய அந்த டயர் சைஸ் வச்சுருக்கிறதுனா என்ன ஆகும் அப்படின்னா, பைக்கோடைய அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த பைக் வந்து எந்த அளவுக்கு அந்த ரோட்டில் வந்து பிளான்டடாக இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து கேள்விக்குறியாகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதே நீங்கள் MT-15 பைக்கையோ இல்லை R15 பைக்கையோ நீங்கள் எடுத்து ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயர் வந்து இம்ப்ளான்டடாக இருக்கும். அதாவது நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ரைடுன்றதை அந்த பைக்னால கொடுக்க முடியும். ஏன்னா அந்த பைக் டயரோட சைஸ் அப்படின்றது வந்து நல்லா பெரிய டயராக இருக்கிறதுனால அந்த டயர் வந்து நல்லா ஒரு
ரோட்டில் பதிஞ்சு ஓடும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே இது நீங்கள் பேக் டயர்ஸ் வந்து வெறும் 90 செக்ஷன் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், லாங் ட்ராவல்லாம் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதான் நான் சொல்ல வரேன், டயர் சைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த பைக்கில் வந்து நான் ஒரு ட்ராபேக்காக ஃபஸ்ட்டு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய ட்ராபேக் என்ன அப்படின்னா ஏபிஎஸ். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா பைக்லேயுமே வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. 200 சிசி அப்படின்னாலே டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றத கொடுத்தாகணும். அது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஆனால் இப்போ ஒரு 150 சிசி எடுத்துக்கோங்களேன், R15 எடுத்துக்கோங்களேன், டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றது வந்துடும். அதே இது ஒரு 200 சிசி பைக் RS Honda எடுத்துக்கோங்களேன், அதில் டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அதே Apache RTR 204 எடுத்துங்க வச்சுக்கோங்களேன், அதுலேயே மாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா Apache RTR 182V இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பைக்கில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்காது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் நல்ல லாங் ட்ராவல் போயிட்டுருக்கீங்க, ஒரு 120ல் நீங்கள் வந்து ஸ்பீட் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க, பின் பிரேக் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீல் அப்படி டோட்டல் லாக் ஆயிரும், லாக் ஆகி அப்படியே ஸ்கிட் ஆகிட்டே போயிடும். ஸோ அந்த பைக்கோடைய கண்ட்ரோல் அப்படின்றது டோட்டலாக மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதாவது பைக் கரெக்டாக ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் தான் வந்து அதிகம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பதட்டத்தில் டப்புன்னு பின் பிரேக் மட்டும் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வாரி விட சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த பைக் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இல்லை எனக்கு ஏபிஎஸ்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற மூணாவது ட்ராபேக் என்ன அப்படின்னா அவுட்டேட்டட் டிசைன். அதாவது இப்போ இருக்கக்கூடிய பைக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. டிசைனில் ஏதாச்சும் ஒரு வகையில் அப்டேட் பண்ணிட்டே தான் போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பைக்கையும் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரில, நல்லா ஒரு டிசைனில் நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நல்லா சேல்ஸாக இருக்கும். இப்போ பஜாஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்சர் 150 இருக்குது, அதை 180 மாதிரி இருந்துச்சு. அது 180 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 150லே வந்து ட்வின் டிஸ்க் மாடல்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இதுலேயுமே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தால் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு எப்பயுமே இருக்குது. ஸோ இந்த பைக்கை வந்து அவுடேட்டட் டிசைனாக இருக்கக்கூடிய ஒரு பைக்கை இன்னும் கொஞ்சம் ஒரு சில டிசைன், கிராஃபிக்ஸ் டிசைனு, இந்த மாதிரி ஒரு சில டிசைன்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சேல்ஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் இருக்குது. உங்களுக்கு இந்த அவுடேட்டட் டிசைன்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ட்ராபேக் இல்லை, அதாவது ஃபீச்சர்ஸ்ன்றதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பைக் எடுக்கலாம். ஏன்னா அந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான். ஸ்லிப்பர் கிளச்சு அந்த மாதிரியான எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான புதுசாக இருக்கக்கூடிய எந்த ஒரு டெக்னாலஜியுமே அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு அந்த காலத்தில் வந்த பைக்கு அப்படியே இப்போ வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன கிராஃபிக் டிசைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றி வந்து இந்த பைக் விற்றுட்ருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது வந்து கியரிங் பற்றி. இந்த பைக்கில் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது வெறுமனே 5 கியர் தான் இருக்குது. 5 கியர் அப்படின்றது வந்து ஒரு 220 சிசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவுடேட்டடான ஒரு 6ன்றது வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய எல்லா பைக்குமே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதையும் கொடுக்காமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது ஏன் அவங்க கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரில. மேபி அவங்களுக்குரிய அந்த டிசைன் டீமுக்கு கண்டிப்பாக ஏதாவது இதில் அப்படி கொடுக்குறதுனால ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ப்ரைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி பார்த்துருப்பாங்க. கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் தாட்டு. ஆனால் அப்படி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் எனக்கு தோணுது. இப்போ நான் அடுத்ததை பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னா இந்த பைக்கோட வெயிட்டு. இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 160 கிலோ இருக்குது. யூஸ்வலாக எந்த பைக்காக இருந்தாலும் சரி வெயிட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பைக்கை நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 160ன்றது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் அதே இது நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா லாங் ட்ராவல் போகிறப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல வீடியோஸில் பேசியிருக்கேன், லாங் ட்ராவல் போகிறப்ப பைக்கோட வெயிட்ன்றது அதிகம் இருக்கணும், சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுற பைக்கோட வெயிட்ன்றது கம்மியாக இருக்கணும். பைக்கோட வெயிட்டு சிட்டிக்குள்ளே வந்து அதிகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பைக் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அது முக்கியமாக இந்த யூட்டர்ன்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. அப்படியே ஒட்டுமொத்த வெயிட்டுமே வந்து அந்த நம்மளோட வலது காலில் வந்து டோட்டலாக அப்படியே விழுகும். அப்படி விழுகிறப்ப நமக்கு வந்து எப்படி சொல்ல அந்த வண்டியை வந்து திருப்புறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். ஸோ அதுதான் வந்து ஒரு ட்ராபேக்காக நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் ஒரு ட்ராவலிங்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும், என்ன அப்படின்னா பல்சர் 150யோட வெயிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 148 கிலோ 150 கிலோ கிட்ட வருது. அதே இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 160 கிலோ தான். ஸோ ஓவராலாக எனக்கு பார்க்குறப்ப ஒரு 12 கிலோ வெயிட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு தான் எனக்கு படுது. ஆனால் நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பைக் டேர்னிங் அப்பெல்லாம் கொஞ்சம் வெயிட்ன்றது வந்து உங்கள் காலில் வந்து கண்டிப்பாக தெரிய தான் செய்யும். அதை விட வெயிட்லாம் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு தாராளமாக இந்த பைக் எடுக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து எந்த விதமான ஒரு டவுட்டுமே கிடையாது. போல இந்த பைக் எடுக்கணுமா வேணாமா அப்படின்ற அந்த கேள்வியே வேணாம், தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். வேல்யூ ஃபார் மணி பைக் தான். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன, உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.
அந்த வீடியோ அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். பை. முக்கியமாக தேர்ட் பார்ட் வருது, மிஸ் பண்ணிடாதீங்க. பை பை.